ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா மாநாடு வெற்றி மாநாடு. அந்த மாநாட்டில் பல முக்கிய கொள்கை முடிவுகள் எடுக்கப்படும். அந்த கொள்கை முடிவுகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் கடந்து வந்த அரசியல் பாதையின் வழியாகத்தான் எங்களுடைய பாதையும் பயணிப்போம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாநாடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் இணைகின்ற மாநாடாக அந்த மாநாடு வெற்றி மாநாடாக அமையும் என்பதை திரு எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணத்தை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள், எப்படி எடைபோடுகிறார்கள் என்பது மக்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்கிறது. பாஜக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்றாரு அமித்ஷா. எடப்பாடி பழனிசாமி தனித்த ஆட்சி அமைப்போன்னு சொல்றாரு. நீங்கள் கேட்ட கேள்வி அத்தனை கேள்விகளுக்கும் தமிழக மக்களுடைய வாக்குரிமை பெற்றிருக்கின்ற தமிழக மக்கள் தான் நல்ல முடிவை எடுப்பார்கள். எங்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய உயர்நாடு இயக்கம். அந்த இயக்கத்தில் சில சட்ட முரண்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டது. அதனை தொண்டர்களின் உரிமையாக புரட்சித் தலைவர் தந்த அந்த உரிமையை காக்கின்ற போராட்டமாகத்தான் எங்களுடைய போராட்டம் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது என்பதையும், அதில் உறுதியாக தொண்டர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க உங்களுடைய சார்ந்து இருக்கக்கூடிய இந்த அணி இடம்பெற்றிருக்கா? என்ன சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக என்ன சொல்லுங்க? இந்த சட்டமன்ற தேர்தலை வருகிற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இன்னும் 8 மாதங்கள் இருக்கின்றது. எதிர்காலத்தில் எதுவானாலும் நிகழலாம். அதிமுக ஒருங்கிணைப்பு மாநாடா அது அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்களுடைய என்ன நல்ல எண்ணம் அதை நிறைவேறுவதற்கு ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்றீங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ந்து எதிர்காலத்தில் எதுவும் நடக்கும். அவருடைய கட்சி சார் இந்த மாதிரி நீங்க ஒரு புது தனி அணி உருவாக்குறதுக்கான முயற்சி ஈடுபடுறீங்களா? ஏன்னா உங்களுக்கு அதிமுக கதவுல சாத்தப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் எந்த கதவையும் சாத்த முடியாது. அது தொண்டர்கள் கையில் இருக்கிறது, மக்களுடைய கையில் இருக்கிறது. தொண்டர்களுக்கான இயக்கமாக, தொண்டர்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். அதை மக்கள் இயக்கமாகவும் மாற்றினார்கள். மக்கள் அனைத்து கட்சியினுடைய உறுப்பினர், அவர் தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு ஆளுங்கட்சியாக வர முடியாது. மக்களுடைய ஆதரவு இருந்தால்தான் ஒரு தனிப்பட்ட கட்சியோ கூட்டணி கட்சியோ ஆளுகின்ற உரிமையை மக்களிடம் பெற முடியும். அது வருகின்ற தேர்தலில் இன்னும் 8 மாதம் இருக்கிறது. அரசியல் சூழ்நிலைகள் பலவாறு மாறுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. எங்களுடைய கொள்கை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மாவுடைய விசுவாசமிக்க தொண்டர்களை இணைக்கின்ற பாலமாகத்தான் இன்றைக்கு செயல்படுவோம். அதை வெற்றியும் பெறுவோம். தேர்தலில் 2020 நாங்கள் வெற்றியும் பெறுவோம் என்பதுதான் நிலையை உருவாக்குவோம். வெளியே சொல்ல முடியாது மேடையில் சொல்லுங்க, மதுரை மேடையிலேயே சொல்லுவீங்க உறுதியா? வாக்குறுதி வாங்குறீங்க. கூட்டங்களில் பேசல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது விமர்சனங்கள் கடுமையா இருக்கும். இன்னைக்கு விமர்சனங்கள் இல்ல. அவங்க இல்லாம அதிமுக தான் எங்க உயிர்நாடி இயக்கம். சில சட்ட முறைகள் விமர்சனங்கள் கடுமையாக இருக்கின்ற நேரத்தில் கடுமையாக இருக்கும். இப்ப இதுக்கு தேவையில்லை. ஏன்னா எங்களுடைய நோக்கம் கட்சி இணையம். அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு 2 கோடி தொண்டர்கள் மனம் வெதும்பி போய் மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறார்கள். அவர்களோடு தமிழக மக்களும் வருத்தத்தில் இருக்கு. ஏன்னா இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சியினுடைய அவலங்கள் தீர்வதற்கு, துடைத்து எறிவதற்கு அனைத்து மக்களும் ஒருங்கிணைக்க வேண்டும், அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும். அப்பொழுதுதான் சாத்தியமாகும் என்ற நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அடிப்படை தொண்டர்களின் உரிமையாக இருக்கிறது. ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இணைகின்ற நிலையில்
நான் எந்த நிபந்தனையும் விதிப்பதாக இல்லை என்பதை சொல்லிவிட்டேன். மதுரை மாநாட்டிற்கு சசிகலா அவர்களுக்கும் டிடிவி தினகரனுக்கும் அழைப்பு இருக்கா? மதுரை உங்களுடைய மாநாட்டுக்கு இருவருக்கும் அழைப்பு இருக்கா? உறுதியாக அழைப்பு இருக்கு. அவங்க எங்களுடைய அங்கம் தானே. அவங்க நீண்ட நாட்களா சசிகலா அவர்களை சந்திக்கிறோம்னு சொல்லிட்டே இருந்தீங்க, ஆனா இன்னும் சந்திக்கல. அந்த மதுரை சந்திக்கலன்னு எப்படி நீங்க முடிவுக்கு வர்றீங்க? சந்திச்சிருக்கு. நீ உடனே என்ன பேசுனீங்கன்னு கேட்பீங்க, அது சொல்ல முடியாது. மதுரை மாநாட்டுக்கு வந்து சசிகலாட்டையும் டிடிவியும் நேரடியா அழைப்பு, உறுதியா நேரடியாக சந்தித்து அழைப்பு. ஐயா, இணையும் பொழுது ஒரு சூழல் ஏற்பட்டா எனக்கு வந்து எந்த பதவி தொடர்பான நிர்பந்தமும் இல்லை நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா உங்க பின்னாடி நிபந்தனை நான் எனக்கு இந்த பதவியே வேணும்னு எந்த நிபந்தனையும் நான் விதிக்க மாட்டேன். உங்க கூட இருக்கவங்களுக்கு என்ன சொல்றீங்க? ஏற்கனவே எங்க கூட இருக்கிறவங்களுக்கு தகுதி அடிப்படையில் அத்தனை பொறுப்புகளையும் பதவிகளும் வாங்கி தருகிற பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது. சரி, அதிமுக பொதுச் செயலாளர் முறையில் முன்னாள் முதல்வருக்கு ஏபிஎஸ்க்கு வந்து நீங்க வந்து அழைப்பு விடுவீங்களா? சிவில் கோர்ட்ல உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னால ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? எடப்பாடி என்னமோ சொன்னாருன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? இதுக்கு முன்னால அண்ணன் ஒரு கேள்வி கேட்டீங்களா? சொன்னீங்கன்னா அப்புறம் அடுத்த கேள்வி இதை கேட்கலாமா? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, அடுத்து சொல்லுங்க, நீங்க கேளுங்க. அதிமுகவை பாஜக முழுவதுமாக மலைப்பாம்பு போல விழுங்க பார்க்கிறது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 50 ஆண்டு வரலாற்றை, வீர வரலாற்றை நீங்கள் முன்னால திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனையோ முதலிகள் அதிமுக விழுங்க பார்த்துச்சால முடியல. அதிமுக ஒரு தூய கட்சி, மக்கள் இயக்கம், மக்களுக்காக பாடுபடுற இயக்கமாக தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. விஜயுடைய அரசியல் நகர்வுகளை விஜயுடைய அரசியல் நகர்கள் இன்று வரை நன்றாகத்தானே போய்கொண்டிருக்கிறார். அவர் எதிர்காலத்தில் என்ன நிலையை ஜனநாயக முறைப்படி எடுக்கிறார் என்பதனை பார்த்து அவருக்கு எங்களுடைய தார்மீக ஆதரவு உண்டு. எடப்பாடி பழனிசாமி எதிர்காலத்தில் நல்லது நடக்கும். எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியா மாறிட்டாருன்னு துணை முதலமைச்சர். எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியா இந்த பிரச்சாரத்தின் மூலமா மாறிட்டாரு அப்படின்னு துணை முதலமைச்சர் சொல்றாரு. அவருக்கு எந்த வகையில் மாறினாரு அவருக்குங்க. எங்களுக்கும் மறுபடியும் சண்டை மூட்டி வர்றீங்க.